கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 11வது மாதம், இந்த வருடத்தில் 10 மாதங்களை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்படலாம். அது மாத்திரமில்லை, நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும். தயவுசெய்து எல்லாரும் ஜெபிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். அது மாத்திரம் இல்லை, எல்லாரையும் அன்பாக விசாரிங்க. சபைக்கு வருகிறவங்க மாத்திரம் கிடையாது, வராதவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். எனவே இந்த நல்ல நாளிலும் கூட நாம் ஆண்டோட பிள்ளைகளாய் கடந்து வர கிருபை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமா? யாவரும் தடைகளை தாழ்த்தி என ஜெபிக்க போகிறோம். ஜெபித்தோம், நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். நமக்கு இன்றைக்கி எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, திருச்சபையின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடந்த 10 மாதங்களுக்கு நல்ல கவனமாக கவனிப்பீங்கன்னு சொன்னால், நான் என்ன செஞ்சுருக்கேன், பல காரியங்களை குறித்து பேசிகிட்டே வந்திருந்திருக்கோம். இந்த வருடம் இந்த மாதம் விசேஷமாக இந்த தேவ திருச்சபைக்கு அடுத்த வாரம் 42வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். 42 வருட காலங்கள் இந்த தேவ சபையை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு. ஸோ ஆண்டோட பெரிதான கிருபை நிமித்தமாக இந்த தேவ திருச்சபை இந்த வட்டாரத்தில் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, பல வருடங்களாய் 42 வருட காலங்கள் இந்த வட்டாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த சபை இருக்கிறதுனால நாம் என்ன செஞ்சுருக்கோம், நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த சபையை அவங்க துவங்கும்போது, அதாவது 1982 லைஃப் சர்ச்னு ஒன்று இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சபையே கிடையாது. அப்போ லைஃப் சர்ச் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இங்கே வந்து லேண்டை பிட் பண்ணியிருக்காங்க. லேண்டு வந்து ஆக்ஷன் போயிருக்குது, கவர்மெண்ட் ஆக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு 2-3 திருச்சபைகள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஊழியத்தில் இதை முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அன்னைக்கு லைஃப் சர்ச்சில் $1 மில்லியன் போட்டு இந்த சபை என்ன செஞ்சுருக்காங்க, இடத்த வாங்கி அப்போவே இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. 1983 இவ்வளோ பெரிய பில்டிங். இப்போ ஒன்றும் சின்ன பில்டிங், அதே பில்டிங் ரெனோவேட் தான் பண்ணியிருக்கோம் நம்ம, தவிர புதுசாக கட்டலை. சைஸ்ட் அப்படியே மேலோட்டமாக புதுப்பிச்சிருக்கிறோம். அன்றைக்கி இவ்வளோ பெரிய ஜனங்க கிடையாது, தமிழ் திருச்சபை கிடையாது, சீன திருச்சபை கிடையாது, கொஞ்சம் ஆங்கில சபை இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சபை என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சது $2 மில்லியன் போட்டு ஒரு பில்டிங் இடம் வாங்கினாங்க, 2வது பில்டிங் போட்டு கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சபையில் வந்து உட்காந்துருக்குறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். எனவே நான் இந்த வேலையில் நான் சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக காணப்படுவேன். பாருங்கள், நமக்கெல்லாம் இவ்வளோ அற்புதமான சபை, திருச்சபை, விசேஷமாக தமிழ் திருச்சபை இவ்வளோ பெருசு ரொம்ப பெரிய இடத்துல இல்லை. நிறைய பேரோட என்ன செஞ்சுருக்காங்க, எங்கேயாச்சும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சபை பில்டிங் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் பெரிதான பாக்கியத்தை கொடுத்துருக்குற நல்ல ஒரு ஆராதனை கூடம், ஏர் கண்டிஷன் போட்டிருக்கு. இதுக்காக நான் பெருசாக எதுவும் செலவு பண்ணலை. இந்த சபையில் நான் 20 வருட காலங்கள் இருக்கிறேன். நான் யார்ட்டையும் பெருசாக காசு கேட்டதே கிடையாது. ஐயா இது கொடுங்க, அது கொடுங்க, எங்களுக்கு அது வேணும், இது வேணும். நானும் உங்கள்கிட்ட வாங்கினது கிடையாது, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததும் கிடையாது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் இந்த சபையை கட்டி கொடுத்தார். கண்ட்ரோல் இதுவரை செஞ்சிட்ருக்கார். மற்ற சபைகளுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பிரசங்கம் முடித்த பிறகு கடைசியில் பில்லு நின்றுவாங்க. ஐயா நின்று அது கொடுங்க, இது கொடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க. மற்ற சபைக்கும் இந்த சபைக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டால் என்ன இருக்குது, நீங்கள் போயிருப்பீங்க, எனக்கு தெரியாது, காசு காசு காசுன்னு கடைசி வரை நின்றுவாங்க. கடவுளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐ நெவர் ஆஸ்க் எனி மணி ஃப்ரம் யூ டில் த டேட். கடவுள் இந்த சபையை நடத்தினார், என் வாழ்க்கையை நடத்திட்டுருக்காரு. எனவே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வாங்க, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க, வளர பாருங்கள். நான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போடுங்க, the Christ as the head of the church, the foundation of leadership. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னவாக இருக்கிற அந்த தலைத்துறை. நீங்கள் உங்களுக்கு இந்த நியூஸ் லைனில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன அவுட்லைன் வச்சுருக்கிறேன். தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைப்பதற்காக. ஒரு 3 அல்லது 4 உபகரிப்புகளை போட்டிருக்கேன். நான் சுருக்கமாக வேகமாக நான் பார்க்க போகிறேன். என்ன நம்ம வேகமாக பார்த்துட்டு அடுத்த காரியங்கள் நம்ம கடந்து போகலாம். ஆக கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவர், தலைமைத்துவத்தின் அஸ்திபாரம் அப்படின்னு பேசுகிறோம். ஆக இங்கே நான் சபையை மாத்திரம் பற்றி பேசலை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் பேசுகிறேன், நம்ம குடும்ப வாழ்க்கையை குறித்தும் பேசவிருக்கிறேன். ஆனால் சபையை குறித்து கொஞ்சம் மையமாக வச்சு பேசணும். இன்றைக்கி நிறையா திருச்சபைகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எனவே வாங்க நம்ம இந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்த கதைக்கு நம்ம போகலாம். என் கூட இந்த வேத பகுதியை யாவரும் சேர்ந்து எனக்காக உற்சாகத்தோடு நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாமா? நம்ம எல்லோரும் இந்த வேத வசனத்தை வாசிப்போமா? 1 2 3 ஸ்டார்ட். அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆங்கிலத்தில், and he is the head of the body, the church, who is the beginning and the firstborn from the dead, that in all things he might have the preeminence. ஆக இன்றைக்கி நான் இதை குறித்து தான் அவங்களோடு கூட சுருக்கமாக வேகமாக பேசிட்டு நம்ம கடந்து போகிறோம். அவர் திருவிருந்து கூட நமக்கு இருக்குது. எனவே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த காரியங்களை நம்ம பேச போகிறோம்.
ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, எவ்ரி ஹியூமன் ஆர்கனைசேஷன் நீட் லீடர்ஷிப். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு தேவை எப்படி இருக்குன்னா, நான் இந்த நாட்டில் ரொம்ப பெரிய பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமைத்துவம் ரொம்ப முக்கியமானது. லீடர்ஷிப் தேவை. சிங்கப்பூர் நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யுங்க, இங்கே ஓரளவுக்கு கடந்த 60 வருஷமாக ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது, நிரந்தரமான ஒரு ஆட்சி இருக்குது. ஒரே அரசாங்கம் இருக்கிறதுனால நிறையா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ளே வர்றாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த நாடு கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. மற்ற நாடுகளுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன போக மாட்டாங்க, மக்கள் போக மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, இங்கே சட்டத்தை கீழ்ப்படுகிற மக்களும் இருக்கிறாங்க, சட்டத்தை பாதுகாக்கிறாங்க, வழி நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ நீங்களும் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட் சர்ச் இஸ் நாட் ஹியூமன் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆக சபை என்பது யாருடைய, மனிதனுடைய ஆர்கனைசேஷன் கிடையாது. மனிதன் என்ன செஞ்சது, ஸ்தாபித்தது கிடையாது. அது என்ன செஞ்சுருக்காங்க, தேவனுடைய சபை. தேவனே இயேசு கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அவரே இந்த சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறாரு. அவரே இந்த சபையின் நேரத்தை ஜீவனை கொடுத்து பெற்றிருக்கிறாரு. இது நானும் நீங்களும் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு கிடையாது. இது ஆண்டவருடைய ஆர்கனைசேஷன், ஆண்டவர் ஏற்படுத்தின அமைப்பு. பல வேலைகள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் தங்களுக்கு விருப்பமானதை உள்ளே போட்டு செய்ய விரும்புகிறாங்க. அங்கே தான் பிரச்சனையே வருது. அவர் ஃபவுண்டர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. சர்ச்சோடைய ஃபவுண்டேஷன் அவர் செய்திருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவர் தான் அஸ்திபாரம்னு சொல்லுது, அவர் தான் தலைவின் வேதம் சொல்லுது. சபை என்ன செய்யுதுன்னு கேட்டால் வெவ்வேறு விதமான காரியங்களை செய்து பார்க்கலாம். விசேஷமாக இந்த சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவர்னன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான அரசாங்கத்தை மாதிரி நிறைய சபைகளுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஒரு சில சபையில் எபிஸ்கோப்பல் சர்ச்னு சொல்லுவாங்க, எபிஸ்கோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஷப் அல்லது ஓவர்சியர்னு சொல்லுவாங்க. பிஷப்னா ஒன்றும் கிடையாது, மேற்பார்வையாளர்னு அர்த்தம், கண்காணின்னு அர்த்தம். பிஷப்னா என்ன அர்த்தம்? மேற்பார்வை பார்க்குறவர், சூப்பர்வைசர்னு அர்த்தம். ஓவர்சியர்னு போட்டிருக்கு பைபிளில். என்ன போட்டிருக்குமா பிஷப்னா? ஓவர்சியர்னா யாருப்பா? சூப்பர்வைசர். சூப்பர்வைசர் தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் பிஷப். ஆனால் இப்போ பதவியாக போயிடுச்சு பெருசாக. ஓ எங்கள் பிஷப்பு அப்படின்னோடனே என்ன செஞ்சுருக்கோம், ஓ ரொம்ப பெரிய அதாவது பைபிள்களாக பார்க்கும்போது எல்டரை விட பிஷப் பெரியவர் கிடையாது ஒரு விதத்தில். சரி, போயிட்டு போகுது. இந்த சபையை எபிஸ்கோப்பலியன் சர்ச் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்க மெயின்லைன் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, ரோமன் கேத்தலிக் சர்ச்சாக இருக்கட்டும், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சாக இருக்கட்டும், ஆங்கிலிக்கன் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சபைகள் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஷப் இருப்பார். ஆக்சுவலி ஆங்கிலிக்கன்லேருந்து ரோமன் கேத்தலிக் பிரிஞ்சு வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கவர்மெண்ட் ஆர்டரை மாற்றலை, அரசாங்க முறையை மாற்றாமல் அப்படியே வந்துட்டாங்க. அங்கே ரோமன் கேத்தலிக் திருச்சபை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போப் இருப்பார், போப் இருக்கல கார்டினல்ஸ் இருப்பாங்க, கார்டினலுக்கு அப்புறம் பிஷப் இருப்பார், பிஷப்புக்கு அப்புறம் ப்ரீஸ்ட் இருப்பார், ப்ரெஸ்டிப்காரில் லைட்டி இருப்பார், லைட்டுக்கு அப்புறம் மெம்பர்ஸ் வருவாங்க. ஒரு பெரிய ஹைரார்க்கி இருக்குது. ஹைரார்க்கின்னா மேலேருந்து கீழே வர அப்படியே மெதுவாக இந்த மாதிரி சபைகள் இருக்குது. இன்னொரு சபை என்னன்னு சொல்லுவாங்க, காங்கிரிகேஷனல் சர்ச்னு சொல்லுவாங்க. காங்கிரிகேஷன்னா பாஸ்டர் இருப்பார், அவர் என்ன விரும்புகிறாரோ அவர் செய்வார். ஆனால் சொல்வார், எங்கள் ஜனங்களை நான் கேட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்கிறது தான் சட்டம். இதுக்கு இருக்க எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அவர் தான் முடிஞ்சு போச்சு. ஐயா பாஸ்டருக்கு பாக்கெட் போட்டு நான் அமெரிக்கா என்ன ஏசாமி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் காசு எடுத்துக்கிட்டு அவர் யாருக்கும் பதில் பெருசாக பேச மாட்டார். காஸ்ட்டாக எங்கள் பாஸ்டர் சொன்னார். மக்களுக்கும் பெரிய அதிகாரம் கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்செல்லாம் நாங்கள் மொத்தமாக நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன கமிட்டி இருக்கும். கமிட்டியெல்லாம் இருக்குது நிறைய சபைகளில். ஆனால் அவருக்கு வேண்டியவரெல்லாம் போட்டு வச்சுருப்பார். அவர் தான் சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் போட்டுக்கிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை பற்றி நிறைய யாரும் கேட்க முடியாது. இந்த எபிஸ்கோப்பல் சர்ச்சில் கொஞ்சம் ஆர்டர் இருக்குது. இந்த பிஷப் எங்கேயோ உட்காந்துருப்பார், இந்த லோக்கல் சர்ச் யார் நடத்துவார், அங்கேருந்து உட்காந்து நடத்திக்கிட்டு இருப்பார். இப்போ விசேஷமாக சென்னைக்கு போனீங்கன்னா அல்லது மலேசியா மாதிரி பெரிய நாடுகள் போனீங்கன்னா ஒரே ஒரு பிஷப் தான் இருப்பார் எல்லா இடத்துக்கும். அந்த பிஷப் ஹோல் சர்ச் நடத்திட்டு இருப்பார், ஒரு ராஜா மாதிரி. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப ராயலாக வாழ்வாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ஏன்னு கேட்டால் அதிகாரம் போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தாங்க. பின்னாடிக்கு நிறைய சபைகளில் பிரச்சனை வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரம் ஒரு இடத்துல குமியும் போது அவர் என்ன செஞ்சுருவார், ராஜா மாதிரி நினைச்சு வந்துடும். 10 சபை எனக்கு கீழே வந்து நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் பெரிய ஆளாயிரும் இல்லையா? ஸோ இந்த எபிஸ்கோப்பல் சர்ச்சும் சரி அல்லது இந்த காங்கிரிகேஷனல் குரூப்லேயும் சரி ஒரு சில நன்மை இருக்குது, ஒரு சில நன்மைகள் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த சர்ச் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரஸ்பிட்டீரியன் சர்ச். இது எங்கே பாஸ்டர் இருக்குது? அதான் என்ன பிரஸ்பிட்டர்னு புரியவே மாட்டேங்குது. பைபிள் பிரஸ்பிட்டர் வேறு வச்சுக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லை. பிரஸ்பிட்ராஸ்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரஸ்பிட்ராஸ்ன்னு சொன்னால் எல்டர், மூப்பர். இது கிரேக்க வேர்டை அப்படியே எடுத்து ஆங்கிலமாக மாற்றிக்கிட்டாங்க. பிரஸ்பிட்டீரியன் சொல்லிட்டு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுது, மூப்பர்களால் நடத்தப்படுகிற திருச்சபை.
மூப்பர்கள் எங்கே இருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு திருச்சபை, பழைய ஏற்பாட்டு மக்கள் பார்த்தாலும் சரி, அல்லது வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கருத்து வந்துக்கிட்டே மூப்பர்கள்னு வந்துக்கிட்டே இருக்கும். மூப்பர்னா ஒன்றும் கிடையாது. அது மூப்பர்னா பெரியவர்னு நினச்சிடக்கூடாது, ரொம்ப பதவி பட்டம்லாம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. மூத்தவர்னு அர்த்தம். மூப்பர்னா யாருமா? இப்போ பார்த்துங்க, டேவிட்டுக்கும் ஜேக்கப்பும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஜேக்கப்புக்கு அண்ணன். ஏன்? மூத்த பையன், வயசில் மூத்தவன். அதே போல் ஆவிக்குரிய மூப்பர்னா என்னன்னு கேட்டால், ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர், ஆவிக்குரிய பண்பு உள்ளவர். அவருக்கு கிரீடமெல்லாம் இல்லை, சேவையெல்லாம் சேவை பண்ணுறதுக்கு மூத்தவர். இப்போ நான் பாஸ்டர் இருக்குன்னா, பாஸ்டர்னா கொம்புலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண போதகர் ஊழியத்தை செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மூப்பர் சபையில். அப்போ சபையில் அதிகாரம் இல்லை, சேவை இருக்குது. தலைமைத்துவத்தில் என்ன இருக்கணும்? பாஸ்டராக இருக்கட்டும், எல்டராக இருக்கட்டும், டீக்கனாக இருக்கட்டும், டீக்கனஸாக இருக்கட்டும், எல்லாருடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தலைவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் யாராக இருக்கிறோம்? அவருடைய சக ஊழியர்களாக, உப ஊழியர்களாக. அதுதான் பேதுரு சொல்லும்போது சக மூப்பனுக்கு எழுதுவார். எனவே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய திருச்சபை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சபையும் என்ன செய்வாங்க? வேதத்தை தான் காமிப்பாங்க. எங்கள் சபை அப்படி தான் செய்யுது, இப்படி தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்து அது மூலமாக தான் நம்ம சொல்ல முடியும், அவங்க சரியாக வாழ்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த திருச்சபை அஸ்திபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் விசேஷமாக வேதத்துக்கு கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிபி சபைன்னு சொன்னாலே பைபிள்னா வேதத்தை வச்சு மூப்பர்களால் நடத்தப்படுகிற திருச்சபை. அப்படின்னா என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்களால் தீர்மானிக்கப்படும். இந்த திருச்சபைக்கு ஒரு தலைவர் கிடையாது. இந்த சபைக்கு ஒரு 8 பேர் இல்லை 7 பேர் இப்போ மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? சபையை அன்பை நடத்திட்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி வச்சு தான் இவங்களை நம்ம என்ன செஞ்சோம்? சபையில் சேர்த்துருக்குறோம். எனவே நானும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பாடு என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா நம்ம பேசிகிட்டே போயிடுவோம். ஆக இட்ஸ் லீடர்ஷிப் மஸ்ட் தேர்ஃபோர் பி கிரைஸ்ட் சென்டர்ட், வேர்ட் சென்டர்ட், ஸ்பிரிட் லெட்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இருக்கிற தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை மையமாக கொண்டவர்களாக, வார்த்தையை மையமாக வச்சவர்களாக, ஆண்டோட ஆவியானவர் வழி நடத்துகிற தேவ திருச்சபையாக இருக்கணும். சுயத்தால் வழி நடத்தப்படக்கூடாது. பல வேலைகளை எனக்கும் சில வேலை மனபாரம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணம், அவங்க வேதத்தை விட்டு வெளியில் போகும்போது நான் நிற்கிறது கிடையாது, சாரி இது முடியாதுன்றுவேன். அவங்களுக்கு ஏன் மேலே கோவம் வந்துடும். பாஸ்டர் என்ன செய்கிறாரு? வேதம் இல்லை, செய்ய வேண்டாம். ஆக இந்த நல்ல வேளையில் நான் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய திருச்சபை, when we understand Christ is the head, it shapes how we lead and serve and submit. ஆக எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதன் தலைவராக இருக்கிறான்னு உணர்கிறேனோ, அப்போ நான் எப்படி இந்த திருச்சபை வழி நடத்த போகிறேன், எப்படி இந்த சபையை நான் சேவை செய்ய போகிறேன், எப்படி இந்த சபையின் அதிகாரத்துக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்க போகிறேன் என்பது தான் இந்த அருமையான கேள்வி. பல வேலைகளை நம்ம சபைக்கு போகிறோம், சபை ஊழியக்காரர் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது கேட்பதற்கு. எதுவரைன்னு கேட்டால் வேதத்தை விட்டு வெளியில் போகும்போது, வேதத்துக்குள்ளே இருக்கிறாரு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்படியணும். ஊழியக்காரன் தாழ்மையாக, எளிமையாக, அன்பாக இருந்து ஊழியத்தை செய்யணும். அது எல்டராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், டீக்கனாக இருக்கட்டும், டீக்கனஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் சபையில் இருந்தாலும் கடைசியில் அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்துட்ருக்காங்க என்பதை இந்த அருமையான கால வேலை நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை வேகமாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஆக இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட் as the head of the church. வாசிக்கலாமா? எடுத்தவங்க முதல் பகுதியை வாசிங்க எனக்காக. ஆங்கிலத்தில் சொல்லி he is the head of the body, the church. வாசிப்போம். அவரே போதும். என்ன போகலாம், வேகமாக பிடிப்போம் நமக்கு. ஆக அவர் என்னவாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, the Paul uses the word head. ஹெட்னா என்னன்னு கேட்டால் கபாலா ஸ்தலம்னு சொல்லுவீங்க. கபாலான்னா என்ன அர்த்தம்னா, டிஸ்கிரைப் Christ as supreme authority, life giving leadership over his church. அவர் தான் தலையாக இருக்கிறார். கபால ஸ்தலம்னு சொல்ல, கபாலம்னா என்ன, கபேலான்னா என்ன, தலைன்னு அர்த்தம். அப்போ தலைனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இந்த திருச்சபைக்கு சுப்ரீம் அத்தாரிட்டி, உயர்ந்த அதிகாரம் உள்ள அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் இந்த சபைக்கு என்ன ஜீவனை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவருடைய கிருபையினால, அவருடைய வழி நடத்துறதுனால இந்த திருச்சபை நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, just as the head controls the body, Christ directs his church. அவர் என்ன செய்கிறார்? எப்படி தலை என் சரீரத்தை முழுவதையும் வழி நடத்துதோ, அது போலவே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்சபையை அவருடைய வார்த்தையின் வாயிலாக அவருடைய ஆவியானவர் துணை கொண்டு இது அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்கார் அன்பான பிள்ளைகளே. அது மாத்திரம் கிடையாது, இந்த சபை அப்படி இருக்கிறதுனால சர்ச் ஹஸ் நோ earthly head. அப்படின்னா இன்னொரு விதத்தில் இந்த சபையில் என்ன கிடையாது? சரீர தலை கிடையாது. இந்த மாம்சிக சரீரம், இந்த பூமியில் தலை. அப்படி என்னது? அவருக்கு கீழே சேவை செய்கிற சரீரம் தான் நானும் நீங்களும்.
இப்போ பாஸ்டராக இருக்கட்டும், பாஸ்டர் வந்து ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் செஷனுடைய வேலை, அதுதான் போர்ட் ஆஃப் எல்டர்ஸுடைய வேலை, அதுதான் கமிட்டியுடைய வேலை. இங்கே யாரும் இயேசு கிறிஸ்துக்கு மேலே இல்லை சபையில். எனவே அதைத்தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாசிங்க, நான் எனக்காக ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 15, 16, 17 வசனம் வாசிக்கலாம். 15லேருந்து 16 வாசிக்கிறீங்களா? கை கொண்டு எல்லாவற்றிலையும் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16வது, அவரே சரீரம் முழுவதற்கும் அது உதிவாயிரு சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யும்படி அதற்கு அது என்ன செய்த, அது அன்பினாலே தனது பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவருடைய தலைமைத்துவத்தில் தான் திருச்சபை காணப்படணும். அவர் தான் சத்துவத்தை கொடுக்குறார், பலத்தை கொடுக்குறார் என்பான பிள்ளைகளே. அதான் சபையுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னு சொன்னால். அதனால எந்த தனி மனிதனையும் தலையாக பார்க்கக்கூடாது. சபை விசேஷமாக நீங்கள் நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா பாஸ்டரை கொண்டாடுவாங்க. எங்கள் பாஸ்டர் உங்கள் ஹீரோ வர்ஷிப்னு சொல்லுவோம். அதை எல்லா மனுஷனும் ஒரு காலத்தில் போயிடுமா விட்டுட்டு. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் திருச்சபைக்கு தலையாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால நீங்களும் நான் நல்லா கவனமாக கவனிக்க. கிரைஸ்ட் இஸ் சாவரின் அண்ட் சஃபிஷியன்ட். என்னது ஸ்பிரிச்சுவல். அவர் ஒருத்தர் தான் என்னவா இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்ன பார்க்குறாரு, அவர் அநாதி தீர்மானம் உள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரே இந்த ஆவிக்குரிய திருச்சபை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எனவே நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தலைமையின் கீழே ஆவிக்குரிய அப்போஸ்தலராக இருக்கட்டும், மூப்பர்கள் எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சாங்க, ஆதி திருச்சபையில் ஊழியம் செஞ்சதை பார்க்குறோம். அவருக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. அன்பான பிள்ளைகளே, எப்படி ஒரு சபைக்கு தலை, ஒரு சரீரத்தில் தலை இல்லைன்னா அந்த சபை இறந்தத சபையாக இருக்குமோ, அதுபோல் இந்த சபையில் எப்படி இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஒரு நல்ல சபையாக இருக்காது. அதே போல் தலை இல்லைன்னா எப்படி இருக்கும், எது வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெட் பாடி மாதிரி கயாட்டிக். இன்றைக்கி சர்ச்சில் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு சாமி இல்லை அந்த தலை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, அவங்களே அவங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் பேர் சொல்லியிருப்பாங்க பேச்சுக்கு. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இன்றைக்கி செய்கிறாங்க. இமேஜின் அ பாடி ட்ரைங் டு மூவ் வித்தவுட் இட்ஸ் ஹெட். இட்ஸ் லைஃப்லெஸ் அண்ட் கயாட்டிக். சில வேலைகளில் கோழியை பார்த்தீங்கன்னா, கோழியை தலையை வெட்டிட்டு அப்படி போட்டுருவாங்க, குதிக்கும் பாருங்கள், டம் ஜங்குன்னு குத்து. அப்படிப்பட்ட சபை தான் இன்றைக்கி நிறைய சபை. குதின்னு ஆட்டம் போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அங்கே யார் இல்லை, தலை இல்லை. That like a church does not submit to Christ's headship loses the direction and spiritual vitality. எந்த ஒரு திருச்சபை கிறிஸ்துவை தலையாக வைக்கலையோ அந்த சபைக்கு சரியான திசை நோக்கி பயணிக்கிற பயணம் இருக்காது. அதோடைய உண்மையான கர்வத்தன்மையை போய்விடும். விசேஷமாக நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டம் பாட்டம் இல்லை தான். எனக்கு கூட ஆசை தான், கொஞ்சம் நல்லா வச்சா அப்பப்போ நல்லா இருக்குமோன்னு நான் நினைப்பேன் கூட. ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டேன், வேதத்தை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும்? இன்றைக்கி சபை என்ன ஆகுது, போய் பாருங்கள், புகை போடுறது, ஆடுறது, என்னென்னமோ பண்ணுறாங்கய்யா. அங்கே ஏசு மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது. ஏசுன்னு பேரில் ஆடுறது, பாடுறது, என்னென்னமோ லைட்லாம் போட்டு ஆடுறது பார்த்தீங்களா? ஏஞ்சல் வந்து இறங்குதான், மேகம்லாம் இருந்தோ இல்லையோ அந்த இதுலேயே போட்டு, அந்த ட்ரெஸ்லேயே லைட்லாம் போட்டு பொம்பளை பிள்ளைங்களாம் ஆடுது, ஆம்பளைங்களாம் ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ரைட். எனக்கு அவங்கள பற்றி பேசுகிறது எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம திருப்பி நம்ம பார்க்கணும். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லீடர் மஸ்ட் சீக் காட்ஸ் கிரைஸ்ட் வில், நாட் அவர் ஓன் அஜெண்டாஸ். சில வேலைகளில் நல்ல ஆரோக்கியமான சபை தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சித்தத்தை அறிந்தவர்களாக காணப்பட வேண்டுமே தவிர தனக்கு விருப்பமான காரியங்கள் மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ கிரைஸ்ட் வேர்ட், நாட் ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ். ஆக நம்ம இருக்க சபையில் உள்ள மக்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே தவிர மனிதனுடைய
இருக்கக்கூடிய என்ன பண்ணக்கூடாது, பாரம்பரியத்தை கொண்டு திரிக்கக்கூடாது. இன்றைக்கி விதவிதமான சபைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் பாரம்பரிய திருச்சபை, எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, எங்கள் சபை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று பாரம்பரியத்துக்கு போயிடுவாங்க. இன்னொன்று உலகத்தை கொண்டு வந்து தேவல் திருச்சு, ஐயா அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ரெண்டு பக்கமும் போகக்கூடாது, வேத வசனம் மாத்திரம். Every minister begin with the question, is this under direction of Christ the head? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த கால வேளையில், இந்த தேவ திருச்சபை குறைகள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நான் இந்த சபைக்கும் நான் வந்து 20 வருடமாக பார்த்தது, இந்த திருச்சபைக்கும் தனிப்பட்ட குறைகள் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடியல, நம்மளாம் மனிதர்களாக இருக்கிறோம், சில குறைகள் வரத்தான் செய்யுது. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், இந்த தேவ திருச்சபை சத்தியத்துக்கு பிரியமாக இருக்க முயற்சி செய்கிறார்களா? கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியாக போதிக்கிறாங்களா? அவங்க முயற்சி செய்கிறாங்களா? இந்த சபையில் இயேசு கிறிஸ்து மையமாக வச்சிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இந்த கால வேளையில் வருது. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்க, இந்த சோர்ஸ் ஆஃப் த லைஃப் அந்த லீடர்ஷிப். அதாவது என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்க, இந்த சபையுடைய தலைவர் யாருன்னு கேட்டுன்னு பார்க்குறோன்னு கேட்டால், ரெண்டாவது வாழ்க்கை, அதாவது ஜீவன், இந்த சபையுடைய வாழ்க்கை தலைமைத்துவ ஆதாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான். வசனம் சொல்லுது, இங்கிலீஷில் சொல்லுது, ஹூ இஸ் த பிகினிங். யார் அது? அந்த வசனம் சொல்லும்போது தமிழில் எப்படி போட்டிருக்கு? தமிழில் எப்படி போட்டிருக்குமா? வாசிக்கலாம் எனக்கா? கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் 2வது பகுதி இது இல்லையா? முதல்வராக இருக்கும் படிக்கு, ஹூ இஸ் த பிகினிங். இதில் வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, ஆர்கே, என்ஆர்கேன்ற வார்த்தை. அதாவது யோவான் 1வது அதிகாரத்தில் போட்டிருக்கு இல்லையா, இந்த பிகினிங்ன்ற வார்த்தை. அது என்ஆர்கே. பிகினிங்னா என்ன அர்த்தம் தான், அவர் தான் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறார், அவர் தான் எல்லாத்துக்கும் துவக்கமாக இருக்கிறார். சபை யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் கண்டுபிடிச்சது கிடையாது, அவர் தான் ஆரம்பிச்சிட்டார், அவர் தான் ஆராதமாக இருக்கிறார். கிறிஸ்து தான் இதை உருவாக்கி இருக்கிற அந்த திருச்சபை. எந்த மனிதனுடைய ஆதாரம் கிடையாது அன்பான பிள்ளைகளே. அது மாத்திரம் கிடையாது, எல்லா காரியமும் சபைகளில் நடக்கிறதுக்கு அஸ்திவாரம் யாருன்னு கேட்டால், காரண கர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிறார். அது மாத்திரம் கிடையாது, இஸ் நாட் ஒன்லி மேலி ஃபர்ஸ்ட் இன் ஆர்டர் பட் த சோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவர் முதலாவது மாத்திரம் கிடையாது, அவர் இந்த ஆவிக்குரிய எல்லா விதமான காரியத்துக்கும் அவர் தான் காரணராக இருக்கிறார். நீங்களும் நானும் யார் உங்களை கொண்டு வந்த சபையில்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யார்? உங்கள் ஊழியக்காரா? இல்லை உங்கள் சொந்த பந்தம் யாராச்சும் இருக்காங்களா? இந்த சபையை உருவாக்குனது யார்? இது யாருக்கு இவருடைய காரணர்? அப்போ சபை எப்படி நான் நடத்தணும்? நிறைய நேரங்களில் நமக்கு தெரியல. மற்ற சபையை பார்த்துட்டு வந்து, பாஸ்டர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் நிறைய முறை. இல்லை எங்கள் கம்பெனியில் இப்படி நாங்கள் தான் பண்ணுறோம். உங்கள் கம்பெனியில் செய்கிறது என் சபையை? கம்பெனி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லதை எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம், நல்லா இருந்தால் செய்வோம். பல வேலைகளை வி கம்பேர் த வேர்ல்டு. உலகத்தை பார்க்குறோம், மற்றவனை பார்க்குறோம். சபையை வேதத்தை விட்டுட்டு, வேத சொன்னக்காரங்களை விட்டுட்டு, யார் ஆதாரமோ அவரை விட்டுட்டு நமக்கு பிரியமாக செய்ய முயற்சி செய்யும். சுயம் வந்து நிற்குது இங்கே முக்கிய இடத்துல. கிரைஸ்ட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் சர்ச் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட், நாட் பிகாஸ் ஹியூமன் பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அப்போ சபை எதனால் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரை அவருக்காக இந்த திருச்சபை நிற்கும். நான் செய்கிற நிகழ்ச்சினாலேயோ அல்லது நிகழ்ச்சி செய்ய ப்ரோக்ராம்ஸ்னாலேயோ கிடையாது. ஆக நான் திட்டம் வச்சுருக்கிறேன், இந்த சபை இப்படி தான் போகணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட மில்லியன் டாலர் இருந்தால் கூட ஒரு சபையை உங்களால் ஸ்தாபிக்க முடியாது. நான் சொல்கிறேன், நான் பார்த்துட்டேன். பில்டிங் போடலாம், நீங்கள் 100 பில்டிங் கட்டலாம். ஆண்டோட கிருபை இல்லைன்னா ஒரு ஆத்மா கூட வராது. சபையில் அவர் தான் அவரோட ஆட்களை கொண்டு வர்றார். ஒரு நல்ல ஊழியக்காரனை கொடுக்குறது அவர் தான். என்றைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல ஊழியக்காரன் இருக்கிறானோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஒரு அம்மா வீட்டில் நல்லவளாக இருந்தால்னா, நல்ல தாயாக இருப்பானா, நல்ல அம்மாவாக இருந்தால், நல்ல அப்பாவாக இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் இருக்கிறார்களோ அந்த நாடு நல்லா இருக்கும். அதே போல் நல்ல ஆரோக்கியமான தலைமைத்துவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரும் அவர்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் காரணக்கர்த்தா அவருக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கும்போது இந்த சபை தேவனுக்கு பிரியமானதாக காணப்படும். அது மாத்திரம் லீடர் மஸ்ட் ட்ரா ஸ்ட்ரென்த் ஃப்ரம் கிரைஸ்ட், நாட் ஃப்ரம் ஹியூமன் பவர் அண்ட் பாப்புலாரிட்டி. சில வேலைகளை தேவ திருச்சபைக்குள்ளே வந்துட்டு என்ன கூடாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையை பெற்றிருக்கணும், சத்துவத்தை பெற்றிருக்கணுமே தவிர, ஆண்டோட வார்த்தையின் மூலமாக நான் பலப்பட்டவனா கிறிஸ்தவ சபையில் நிற்கிறமே தவிர, இல்லை எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப வல்லமை இருக்குது, நான் நல்லா பாடுவேன் ஆடுவேன் குதிப்பேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சினிமா நடிகர்கள் போல் வந்து நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா ஸ்டேஜ்லாம்? அவங்க எப்படி இருக்க விரும்புகிறாங்க? சினிமா நடிகனை காப்பி அடிக்க விரும்புகிறாங்க. அவன் போடுற உடையிலையும் அடையிலையும் பார்க்குது, ஓ எங்கள் பாஸ் ரொம்ப நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காரு. கடல் வசனம் இல்லை.
சத்தியம் தெரியாது, கூடுகள் எல்லாம் அது பண்ணிட்டு போயிடுவாங்க. எனவே let us begin the kneeling before God, before head, not climbing his for positions. சில வேலைகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம தலைமைத்துவமானது முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய வசனத்தை வேதத்தை கற்றுக்கொண்டு அவரை ஜபித்து தேவ சமூகத்திலேருந்து வந்து என்ன செய்யணும், இந்த சபையை நடத்தணுமே தவிர, இன்றைக்கி நாம் சபைக்கு போகும்போது என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அது என்ன திறமை இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டவராக இருக்கிறாரா? ஏன்னா இந்த சபையுடைய ஆதாரம் அவர். இதை அவர் தான் ஆரம்பித்திருக்கிறார், அவர் தான் துவங்கி இருக்கிறார். என்னுடைய சபையில் ஊழியக்காரனை பார்க்கும்போது, ஊழியம் செய்கிற மக்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறாங்களா இல்லை உலகத்தின் வெளிப்பாடாக இருக்காங்க? சற்று கேட்டு பாருங்கள். தாழ்மை இருக்கா, எளிமை இருக்கா, உண்மை இருக்கா, இல்லை பணம் 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 பணம்னு அலைகிறானா? சில ஊழியக்காரங்களை பார்க்குறேன், அப்பப்போ ஃபோன் மாற்றிடுவார், லேட்டஸ்ட் ஃபோன் போயிடுவார். தப்பான தப்பு இல்லை. உடனே காடி மாற்றுறத காடியா வேகமாக மாற்றிக்குவார். இன்றைக்கி அப்புறம் இந்த அடுத்த வாரம் மாற்றி காசு, அப்புறம் வீடு எல்லாம் பெருசாக வாழ்வார். கிறிஸ்துவின் சாயலே இருக்காது அவங்கள்ட்ட. இந்த மக்கள் வச்சுருந்தாங்கன்னா மக்களுக்கு அது வேறு. அதனால் இருக்கலாமா இல்லையான்றது ரெண்டாவது எனக்கு கேள்வி. எங்கேயா கிறிஸ்துவின் மாதிரி இருக்குது? கிறிஸ்துவின் தாழ்மை எங்கே இருக்குது இந்த ஐயா ஊழியக்கார்ட்ட? ஆனால் நம்மால் மயங்கி பொத்துன்னு விழுகிறது எங்கன்னு கேட்டாங்க. எங்கள் பாஸ்டர் பெரிய வண்டி வச்சுருக்காரு, உடனே விழுந்துரு, வண்டி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் பல வேலைகளில் நம்ம மக்களுடைய பணத்தை வாங்கி அவர் என்ன செய்கிறாரு, உலகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கார். அவர் வாழ்க்கை ஹோஹோன்னு வாழ்ந்துட்டுருக்காரு. சில வேலைக்கு இப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் ட்ரங்க் பட்டியோடு தான் வந்தேன். எப்படி ட்ரங்க் பட்டியில் வந்தாராம், இப்போ எப்படி இருக்கிறார்? ஓ கடவுள் என்ன வாசிச்சுட்டார். அந்த மக்கள் அப்படியே இருப்பாங்க. விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? அங்கேருந்து மாறிடும். நான் சென்னையில் இருக்கும்போது ஸ்லம்முக்கெலாம் போவேன். நிறைய ஸ்லம் போய் மினிஸ்ட்ரி பார்ப்பேன். பாவம் தங்கமான ஜனங்க. ஆனால் அந்த ஜனங்க கடைசி வரை பாத்திரம் தேய்க்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, மூட்டை தூக்குறது, அந்த பிள்ளைகள்லாம் அங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் போய் கொடுக்கும், இதுதான் செலவு பண்ணும், இதெல்லாம் எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அந்த ஜனங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்கல. ஆனால் இந்த ஊழியக்காரர் மட்டும் ஓஹோன்னு எங்கே இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டால் கர்த்தர் ஆசிர்வச்சார். அப்புறம் ஏன் அந்த மக்களை ஆசிர்விக்கல? நம்மால் யார் பார்க்குறது? அந்த ஐயா பார்க்குறது. தயவுசெய்து அப்படி பார்க்காதுங்க. ஏசாமி அப்படி இல்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, புறாக்களுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க வரும்போது மாட்டுத் தொழுவத்தில் வந்தார், போகும்போது இரவான கல்லறில் போனார். அதனால் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை, அதுக்கு நான் ஒத்தி பேசலை. ஆனால் எளிமையான ஊழியக்காரர் யாரை பார்க்குறான்? காரணராக, இந்த சபையின் தலைவராக, இந்த சபையின் எல்லாத்துக்கும் ஆரம்பம் பண்ணவர் அவராக இருக்கிறார். எனவே நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா, இல்லை சபையில் இருக்கிற நாம எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மனிதர்களை பார்த்து நம்மளோட வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலிவுட் ஹாலிவுட்னு சொல்லுவாங்க. ஹாலிவுட் இருக்கணும், ஹாலிவுட் மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும்னு பார்க்குறாங்க. நாட் ஹாலிவுட், த ஹோலி வேர்ட். ஆண்டோட வார்த்தை, பரிசுத்த வார்த்தை. எனவே every decision must start with prayer and the word. Apart from me you can do nothingற மாதிரி ஆண்டோட வசனம் சொல்கிற வேண்டுமா. நானும் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வார்த்தையில் ஜெபிச்சு விசேஷமாக நான் ரொம்ப விருப்பப்படுறேன். சபை தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க அதிகமாக ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும். சபைக்கு வருது விசேஷமாக இந்த திருச்சபையில் ஒரு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு முக்கியமான ரூல் என்னன்னு கேட்டால், செஷனில் இருக்கிற மக்கள் ஜெபிக்க வரணும். ஏன்னு கேட்டால், ஜெபிக்காமல் எப்படின்னு ஊழியம் பார்ப்பீங்க? எப்படி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும்? செக்குலர் வேர்ல்டில் வேண்டாம், உலகத்தில் தேவையே கிடையாது. நான் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய போஸ்ட்டில் பெரிய டைரக்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஜெபிக்க வேண்டியதில்லை, வேதவசனம் தேவை நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த தேவ திருச்சபை, கிறிஸ்துவின் தேவ திருச்சபை, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கணும். அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார், அவரே இந்த சபையின் ஆஸ்திபாரமாக இருக்கிறார், துவக்கமாக இருக்கிறார், முதற் பேரானமாக இருக்கிறார். என்பதனால இந்த சபை என்ன செய்யணும்? அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான சபை. மூணாவது காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். அன்பான பிள்ளைகளே, என்ன இருக்குன்னா, அவரே என்ன செஞ்சாங்க? முதற் பேரை வாசிக்கலாம். எனக்கு கொலோசியர் 1வது அதிகாரம் 18 அவர் எல்லாவற்றுக்கும் முதல் ஆதியும் முதற் பேருமானவர். the victory of Christ as the first born from the dead. அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து. இந்த சபை எப்படி திரும்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்ததுனால இந்த வந்துச்சு சபை. எப்படி விழுத்தங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வசனம் சொல்லும்போது இப்படி சொல்லுது. க்ரீக்கில் ஒரு வேர்ட் போட்டிருக்கு, என்ன ப்ரோட்டோகாஸ்ன்னு. ப்ரோட்டோனா முதல்ல, ப்ரோட்டோகாஸ்னா முதலாவது. ஸ்பீக் எ ப்ரீஎமினன்ஸ் அட் ரெசரக்ஷன் பவர்.
ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பேரான். என்ன முதல் பேரானவர்? எது ஃபர்ஸ்ட் பார்ன்? எதை பற்றி பேசுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். இந்த சபை எதன் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் கட்டப்பட்டிருக்க அன்பான பிள்ளைகள். எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். Christ conquered death and rose again, first to enter into eternal glorified body, glorified life. Resurrection secured the church hope and authority. அப்போ இந்த திருச்சபையோட அஸ்திபாரம் விசேஷமாக ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணமும் அவர் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான பாடமாக இருந்துச்சு சபைக்கு. அவங்க கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடின மாதிரி வேதத்தில் அடிப்படையாக ஒன்றுமே இல்லை. ஆனால் எதை பற்றி பேசுகிறாங்க? உயிர்த்தெழுதலை பற்றி ரொம்ப பேசியிருக்குது வேதம். சிலுவை பாடுகளை பற்றி பேசியிருக்குது. பவுல் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், சிலுவை குறித்த மேன்மை பாராட்டேன்னு சொன்னவர் 1 Corinthians 15வது அதிகாரம் முழுவதும் பாசினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை உயிர்த்தெழுதல் பற்றி பேசிகிட்டு இருப்பார். இன்னி வச்சுக்கோங்களேன், இயேசு அவங்க உயிர்த்தெழுதல் சபை வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எல்லா அப்போஸ்தலர்கள் எல்லாம் வைராக்கியமாக மாறினது எப்போ பார்த்தாங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகு என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கு முன்னாடி ஒளிஞ்சவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? தங்கள் ஜீவனே கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? மரித்து உயிர்த்தெழுந்த முதற் பேருமானவராக இருக்கிறார் அன்பான பிள்ளைகளே. எனவே நம்முடைய சபையுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அதிகாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக நமக்கு அதிகாரம் பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஸோ வி சர்வ் லிவிங் ஹெட், நாட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். எனவே நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். எனவே தான் ஒவ்வொரு ஞாயிறுதோறும் நம்ம கூடி வருகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் ஞாயிறு நாம் கூடி வருகிறோம். எல்லா பழைய பாட்டில் எப்படி இருக்கிறோம்? 7வது நாள். இன்னைக்கு இப்போ ஆராதிக்கிறோம் 1வது நாள். இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமையே லார்ட்ஸ் டேன்னு சொல்லுகிறோம். ஆதி திருச்சபை ஏன் ஆராதனைக்கு முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையோடு கூட உடையதாய் காணப்படுகிறது. எனவே church must lead, the church leader must lead with resurrection hope, encouraging faith and holiness, courage in the leadership, in hardship. எனவே நானும் நீங்களும் கவனமாக என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையோடு காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கையோடு கூட என்ன செய்யணும்? சபையை விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், வைராக்கியத்தில் சபையை வழிநடத்தி சொல்லி போகுது. கஷ்டமான காலங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எது வந்தாலும் சரி என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார். விசுவாச பிள்ளைகளுக்கு மரணம் என்பது கடைசி கிடையாது. அது என்னது? நித்தியத்து போகிற ஒரு வழி. ஏன்னு கேட்டால், நான் என்ன செய்ய போகிறேன்? மரித்தாலும் உயிர்த்தெழுவேன் என்ற விசுவாசம் எனக்கு காணப்படுகிறது. எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 4வது சொல்லும் போது சொல்லுது, லீடர்ஷிப் அண்டர் த கிரைஸ்ட் விக்டோரியஸ் நாட் டிஃபீட்டட். ஆண்டவர் வெற்றி சிறந்த கர்த்தர், ட்ரையம்பன்ட் கிரைஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றி, இந்த சபை எப்படிப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையில் வெற்றி பெற்ற திருச்சபை. பிசாசில் தோத்து போன சபை கிடையாது. எனவே நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிருந்த அருமையான கால வேலையில், முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த சபையின் தலைவர் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் அதிகாரம் முழுமையாக தலைமுறையாக இருக்கிறார். அது மாத்திரம் இந்த ஆதாரமும் அல்லது அதிகாரமும் யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவட்ட இருக்குன்னு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த சபையின் அஸ்திபார உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில் கட்டப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு நான் முடிவுக்கிறேன். இந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நோக்கம் என்ன போட்டு எல்லாத்துலேயும் அவர் தான் போட்டு வசனம் 2வது பட்டது எல்லாவற்றுக்கும் என்ன வாசிங்கப்பா? இந்த சபையில் எல்லா காரியத்திற்கும் ஆங்கிலத்தில் போடுது, that in all things he might have the preeminence. preeminenceனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ், highest honor, ultimate என்னது? ultimate supremacy. இந்த சபையில் எல்லாத்துக்கும் மேலே யார் தான் வச்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை மாத்திரம். அவருக்கு முதல் இடம் கொடுத்துருக்கணும். நீங்கள் பாடுங்க, இசைக்கருவி வாசிங்க, வேத வாசிங்க, பியோ சப்போர்ட் பண்ணுங்க, அல்லது பிரசங்கியார் பிரசங்கிக்கிறாரு, இந்த இடத்துல யாரும் தங்களை மேலே காமிக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்துவே முதலாக காணப்பட வேண்டும். 2வது, அவருக்கு மாத்திரம் முதன்மையான கனத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த சபையில் எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கிறார் அன்பான பிள்ளைகளே. எந்த மனிதனும் கிடையாது. இந்த சபையில் மாத்திரம் கிடையாது, எந்த சபையிலும் அப்படி தான் இருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, Christ must be the first in all things, in doctrine, worship, decision and service. அப்போ எதில் எல்லாத்துலாம் முதல்ல காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, நாம் வேதத்தை சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த வேத கொள்கைகளில் யார் தான் முதன்மையாக இருக்கணும்? கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இந்த ஆறுதலில் யார் முதன்மையாக இருக்கணும்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன்மையாக இருக்கணும். நாம் எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாருங்க, கமிட்டியாக இருக்கட்டும், செஷனில் இருக்கட்டும், எங்கே வேணாலும் தீர்மானிக்கிற தீர்மானம் இருக்கட்டும், அதுலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன்மையாக இருக்கட்டும். நாம் சேவை செய்கிறோம் பார்த்தீங்களா, சாப்பாடு போடுறோம், காப்பி குடிக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஃபைனலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முதன்மையாக இருக்கணும். இங்கே வந்து நான் கிளப்பிங் பண்ண வரல. நான் ஐ எம் நாட் கம்மிங் யூ டு டாக் like a club.
மற்ற கிளப்புக்கும் இங்கே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளப்பில் நம்மலாம் பெரிய ஆள், அங்கே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர். ஒரு பாட்டு இருக்குது, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். தெரியுமா உங்களுக்கு பாட்டு? நான் கற்றுத்தரேன். ஆக நானும் நீங்கள் கவனமாக என்ன பார்க்கணும்னு கேட்டுங்க. ஆஸ்க் இன் எவ்ரி மினிட், டஸ் திஸ் glorify Christ? Leader must model humility and dependent on the word. நீங்கள் கேட்டு பாருங்க, இந்த காரியத்தை நீங்கள் இந்த கேள்வி கேளுங்க, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துக்குதா? நான் செய்கிற காரியம், இல்லை நாங்கள் செய்கிற காரியம், சபையில் செய்கிற காரியம் ஆண்டவரை கனப்படுத்துதான்னு கேட்டு பாருங்க. கிறிஸ்துவை கனப்படுத்தலைன்னா அந்த சபை ஆண்டவருடைய சபை கிடையாது. இன்னொரு லீடர், எல்லா தலைவர்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்துக் கொள்ளணும், பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாஸ்டர் தீமோத்தி இந்த சபையை கட்டின ஊழியக்காரர், இந்த சபைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஊழியக்காரர் ஒருத்தர் பாஸ்டர் தீமோத்தி தோன்னு இருந்தார். நான் அவர் கீழே படிக்க வாய்ப்பு கடவுள் கொடுத்தார். 40க்கு மேலே சபையில் இன்றைக்கி 44-45 சபை சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இன்னும் சில நாடுகளில் இருக்குது. இந்த பிபி சபை நிறைய புத்தகங்கள் எழுதுங்க, நிறைய ஊழியக்காரங்களை அனுப்பியிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையாக இருப்பார், எளிமையாக இருப்பார். ஒரு டிஷர்ட் போட்டு சும்மா உட்காந்துருப்பார். எப்போயாச்சும் நான் பாஸ் பண்ணேன்னா போனேன், ஹே how are you, how is your wife, how is your children. நான் அப்போ தான் ஒரு சின்ன ஒர்க்கை தொடங்கிட்டேன் சென்னையில், தயக்கால ஒரு மினிஸ்ட்ரி தொடங்கிட்டேன் நான் படிக்கும்போது. how is the ministry, how many people are coming அப்படின்னு கேட்பார். பெரிய ஆள், ஆனால் பார்த்தா தெரியாது, சாதாரணமாக இருப்பாங்க. மற்ற சர்ச்சில் பாஸ்டர் ஒன்றுமே இருக்காது, பைபிளை பூக்கிடுவார், பெருமை பேய் பிடிச்ச பெருமை உட்காந்துருக்கும். அப்போ நான் பெரிய ஆள். எனக்கு ஒரு ஆள், நான் போனேன் சென்னையில், நான் அப்போ எம்டிஹெச் படிக்கிறேன். எம்டிஹெச்ன்றது கொஞ்சம் பெரிய படிப்பு தான். எம்டிஹெச் படிக்கிறேன், ஒருத்தருக்கு சும்மா போய் பார்க்க போகிறேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கேன் வந்து பார்க்குறதுக்கு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அப்பாயின்மெண்ட்டு? எனக்குலாம் அப்பாயின்மெண்ட் வேணாம், எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எப்போ வேணாலும் என் ஃபோன் ஓப்பனாக தான் இருக்குது, நான் ரொம்ப க்ளோஸ்லாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு ஐயா சொல்கிறாரு, அவர் பெரிய ஆளாக இல்லை தெரியல, ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஆளுங்க தான். அப்பாயின்மெண்ட் வேணுமாப்பா? இயேசு கூட போய் பார்த்துடலாம், ஊழியக்காரனை பார்க்க முடியாது. என்ன பண்ணுறது? ரைட், போயிட்டு போகுது. எனக்கு நிறைய பேர் சர்ச்சில் போய் பாஸ்டர் மீட் பண்ண முடியாது, பேச முடியாது. இன்றைக்கி உங்கள் ஊழியக்காரர் தாழ்மையாக இருக்கிறாரா, கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறாரா, ஒரு ஆண்டோட வார்த்தையில் சார்ந்து இருக்கிறாரா, அவர் பேசுகிற காரியங்கள், அவர் செய்கிற காரியங்கள், அவர் போதிக்கிற காரியங்கள் வேதத்தின் மையமாக வைத்து பேசுகிறாரா என்பதை நீங்கள் கேட்கணும், டொக்கில் கேட்கணும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், உங்களுக்கு வேதம் தெரிஞ்சால் தான் அவர் வேதத்திலிருந்து பேசுகிறாரா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு வேதம் தெரியல, அவர் எது பேசினாலும் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர் அல்லேலூயா அடிக்கடி போடுறாருல, எங்கள் பாஸ்டர் தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா பேய் கூட சொல்லும். தெரியுமா உங்களுக்கு? ஏசுன்னு யார் பேசுவா? எல்லாம் பேசுவாங்க. அது மாத்திரம் அல்டிமேட் டெஸ்ட் ஆஃப் லீடர்ஷிப் வெதர் கிரைஸ்ட் இஸ் மேக்னிஃபைட் ஆர் ஃபர்காட்டன். ஹி மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். யோவான் 3:30 சொன்னபாரு. ஆக இன்னைக்கு நீங்கள் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த திருச்சபையில் கிறிஸ்துவ மகிமைப்படுத்தப்படுகிறாரா அல்ல கிறிஸ்துவை முற்றிலுமாக மறந்து நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோமா? ஆக என்னோட சபையில் செய்யப்படுகிற எந்த காரியமும் கிறிஸ்துவை உயர்த்துகிறதாய் காணப்பட வேண்டும், அவரை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும், அவரை உயர்த்துகிறதாய் காணப்பட வேண்டும். இந்த சபையில் செய்யப்படும் ஒவ்வொரு காரியம் வேதத்தின் மாத்திரம் முன்பாக வைத்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யணும். சில வேலைகளை பாடலாம், இசைக்கருவி வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற தவறு கிடையாதுன்னு எங்க சொல்லலை. அல்ல உடையடி நல்லா போடுங்க, ஆனால் உங்கள் உள்ளான நோக்கம் என்னவா இருக்கணும்னு கேட்டால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இன் ஆல் திங்ஸ், எல்லாவற்றுக்கும் மேலாக. அதான் வசனம் சொல்லும்போது எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி என்ன இருக்கணும்? preeminence in everything that we all do in church. ஆக இன்னைக்கு நான் வேகமாக முடிச்சிடறேன், ஒரே ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். சில லெசன்ஸ் நமக்கு ப்ராக்டிக்கல் லெசன். ஃபர்ஸ்ட், இந்த சபை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சப்மிட் என்ன செய்யணுமா? நம்ம எல்லாரும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போதும் சபையில் நீங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் ஜெபம் பண்ணி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்கிறோமா என்பது கேட்டு நான் ஜெபிச்சு தன் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கணும் என்பதை நானும் புரிஞ்சுக்கணும். அது மாத்திரங்களே, ஸ்டே கனெக்டட் டு த ஹெட். எப்போதும் தலைக்கும் கழுத்துலேருந்து தலை என்ன செஞ்சிடும், கனெக்டடாக இருக்கிற வரை ஆக்டிவாக இருக்கிறது போல் கிறிஸ்துவோடு கூட நான் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி உறவுள்ளவனாய் காணப்படுகிறேன். விசேஷமாக நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 6 நாள் சபைக்கு வந்துட்டோம், இன்றைக்கி நம்ம பைபிள் எடுத்துருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு நாளைக்கு, அடுத்த 6 நாளைக்கு ஜீசஸ் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கேட்டால் பல வேலைகளில் நான் உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும். பைபிள் வாசிச்சிருக்கிறேன்னா ஜெபிச்சிருக்கிறேன்னா என்று நீங்கள் கேட்கணும். உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்குதா? பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்குதா?
வீட்டில் ஜெபம் கூட்டி ஜெபிக்கிறீங்களா ஃபேமிலியோட? இல்லை எப்பயாச்சும் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டேன், சர்வ் இன் யூனிட்டி இன் த சர்ச். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வர்றதுனால நமக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, ஒற்றுமையோடு கூட. ஏன்னா அவர் தலையாக இருக்கிறாரு, நான் அந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், அங்கங்களாக இருக்கிறேன். எப்படி ஒரு சரீரத்தில் எல்லா அவயங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறதோ அதுபோல் சபையில் என்ன செய்யணும், நானும் நீங்களும் ஒற்றுமையாக செயல்படணும் அன்பான பிள்ளைகளே. அது மாதிரி லீட் பை சர்விங். சில வேலைகள் நம்ம நினைக்கக்கூடாது, அவர் எனக்கு குட் மார்னிங் போடணும், அவர் எனக்கு உதவி செய்யணும், ஊழியம் பண்ணணும். இல்லை, நான் ஊழியக்காரர். ஏசாமி என்ன செஞ்சாருங்க? ஏசாமி என்ன பண்ணார்? இந்த உலகத்தை படைத்த உன்னதமான ஆண்டவர் கீழே வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, சீஷர்களுடைய கால்களை துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு, தன் துணியான துணி எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய, துண்டை கட்டிக்கிட்டு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலாக போய் என்ன செய்கிறார், கழுவி அப்புறம் துண்டை வச்சு தொடச்சி விடுகிறார். இது கிறிஸ்தவம். ஏசாமி என்ன செஞ்சார்மா? மற்றவங்களுக்கு சேவை செஞ்சார். இன்னைக்கு சாயங்காலம் அதை பற்றி தான் நான் பேசுவேன். சாயங்காலம் வந்தீங்கன்னா வாங்க. ஆக இன்னைக்கு நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய, அவர் செய்யட்டும். இது உலகத்தில் உள்ள தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவன் தான் எனக்கு செய்யணும், நான் செய்ய மாட்டேன். நமக்கு எல்லாருக்கும் ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியம். Built on Christ, not on personality. என்ன பல வேலைகளில் நம்ம என்ன பார்க்குறோம், அந்த ஊழியக்காரர் எவ்வளோ அழகாக இருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார், எதை வைக்கிறாரு, அவர் என்ன அந்த தனிப்பட்ட மனிதனை நம்ம தூக்கி வச்சு சபையை கட்டிட்டு உட்காந்து. சில சபைகளில் மக்கள் ஏன் போகிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஊழியக்காரை பிடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு போகக்கூடாது, ஏசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் போகணும். அந்த வசனம் அந்த சபையை ஆண்டவருடைய மேலே கட்டப்பட்டிருக்கா, அந்த சபை வேதத்தை போதிக்குதா, ஏசு கிறிஸ்துவ முதலாவது ஏசு கிறிஸ்துவ வச்சு கட்டிகிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட சபைகளை போனால் நீங்கள் சரியான விதத்தில் நடத்தப்படுகிறேன் என்பதுக்கு அடையாளம். அப்போ நான் என்ன புரியணும்னு கேட்டேன், இந்த 5 காரியங்களை மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என் வீட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. உங்கள் வீட்டில் யார் தலைவராக இருக்கிறார்? சில வேலைகளில் போய் சாப்பாடு டேபிளில் வச்சாங்க, கிரைஸ்ட் இஸ் அன்சீன் கெஸ்ட் இன் த ஹவுஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஏன் சீன் இல்லாத என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் ஏசு கிறிஸ்து கெஸ்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, ஹெட்டாக இருக்கணும். கெஸ்ட் எப்போயாச்சும் தான் வருவாங்க, ஹெட் எப்போவுமே அங்கே தான் இருக்கணும். சில வேலைகள் கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா அப்பப்போ வந்து போவார், எப்பப்போ தேவையோ அப்போ கூப்பிட்டுக்கலாம் கெஸ்ட் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆக அவர் கெஸ்ட் இல்லை, ஹெட்டு. அப்படின்னா என்னது? அவர் தலைவராக இருக்க வேண்டும், விருந்தாளியாக இருக்கக்கூடாது அன்பான பிள்ளைகளே. ஹஸ்பண்ட் லீட் லைக் கிரைஸ்ட். ஹஸ்பண்ட் விசேஷமாக கணவன்மார்களுக்கு சொல்கிற காரியம், தயவு செய்து எல்லா கணவன்மார்களும் கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து அவர் தன் ஜீவனை கொடுத்தாரோ அதே போல் தியாகத்தோடு ஊழியம் பண்ணுங்க. அதே போல் வைஃப் சப்போர்ட் லைக் த சர்ச். எப்படி சபை ஆண்டவராக இயேசுக்கு கீழ்பட்டதாக இருக்குதோ அதே போல் மனைவிமார்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து தன் கணவனோடு கூட இணைந்து சபையை கீழ்ப்படிங்க. அது மாத்திரம் கிடையாது, பேரண்ட் மாரல் லைக் கிரைஸ்ட் லவ். பெற்றவங்க தேவ கிறிஸ்துவின் அன்பை தரித்தவர்களாய் பிள்ளைகளை அன்போடு கூட வழி நடத்துங்க. பிள்ளைங்க விசேஷமாக என்ன செய்யுங்க, கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுவதற்கு உதவி செய்யுங்க. முடிப்போம் அன்னைக்கு. ஆக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை இருக்கிறதுனால விசேஷமாக நல்லா கவனமாக கவனிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கப்பல் வந்துட்டு இருக்குதான். கப்பல் வந்துட்டு இருக்கும்போது கப்பல் இன்னொரு லைட் தெரியுது. அந்த லைட்டை பார்த்து இந்த கப்பல் சொல்லுதான், அந்த கப்பலை பார்த்து உன் லைஃப் வழியை மாற்று. அப்போ இந்த லைட்டை இந்த வெளிச்சத்துலேருந்து அங்கே போச்சான், நீ உன் வழியை மாற்று, நான் மாற்ற முடியாதுன்னு சொல்லிச்சான். ஏன்னு கேட்டால் இங்கேருந்து அவன் என்ன செஞ்சேன், நான் லைட் ஹவுஸாக இருக்கிறேன், நான் என்ன வரேன், கலங்குற விளக்காக இருக்கிறேன். பல வேலைகளில் இந்த கப்பல் போல் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கலங்கர் விளக்கு ஒரு இடத்துலேருந்து மாறவே மாறாது, அங்கே எப்போவுமே நின்றுட்டே இருக்கும். அதே போல் இந்த வேத வசனமும் இந்த கிறிஸ்துவும் ஒரு கலங்கரை விளக்க போல் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். நாம் தவறான வழியில் போகவிடாதபடி நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சிருக்கார், தம்முடைய நாம மகிமைக்காக உங்களையும் என்னை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தை மறித்து அவரோடு கூட இருக்கும்படி பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும், சபையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையின் தலையாக இருக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு அவர் தலையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு திருச்சபை கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கும் அவரை மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்குமோ அந்த திருச்சபை, அந்த வீடு, அந்த தனிநபர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக காணப்பட முடியும். வாங்க நம்ம கண்ணு மூடி ஜெபிக்கலாம்.